லக்கி பாஸ்கர்னு பிளாக் பஸ்டர் படத்தை டைரக்ஷன் பண்ணவர் தான் வெங்கி அட்லூரி. இவர் அடுத்ததா நம்ம தனுஷையும் சூர்யாவும் வச்சு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண போறாராம். இந்த படத்துடைய பேர் ஹானஸ்ட் ராஜ்னு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்ச வாத்தி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. செகண்ட் டைமா இந்த ஹானஸ்ட் ராஜ் படத்துல ஜாயின் பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வர போகுதுன்னு. அடுத்ததா காதலிக்க நேரமில்லை கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. படமும் ஒரு ஆவரேஜ் மூவி தான். கலெக்ஷன் வைஸா ஒரு ஃப்ளாப் மூவி தான். இந்த காதலிக்க நேரமில்லை படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக காதலிக்க நேரமில்லை படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததா சுந்தர் சி டைரக்ஷன்ல விஷால் மற்றும் சந்தானம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் மத கஜராஜா. இந்த படம் ரிலீஸ் ஆன பொங்கல் வீக்கெண்ட்ல 8 டேஸ்ல மட்டுமே தமிழ்நாடுல 40 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. பிளாக் பஸ்டரான ஓப்பனிங் வந்திருக்கு மத கஜராஜா படத்துக்கு. மத கஜராஜா ஃபைனல் ரன்ல தமிழ்நாடுல மட்டுமே 50 crore மேல கலெக்ஷன் பண்ண போகுது. இந்த 2025ல ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் தமிழ் மூவினா அது மத கஜராஜா படம் தான். அடுத்ததா நம்ம சிஎன் விக்ரமுடைய மூவி தான் வீர தீர சூரன். நம்ம ஜெயம் ரவியோட மூவி தான் ஜீனி. இந்த 2 படங்களையும் மார்ச் 28 ரம்ஜான் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களாம். வீர தீர சூரன் ஒரு ஆக்ஷன் மூவி, ஜீனி ஒரு ஃபேண்டசி கலந்த காமெடி மூவி.